அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்று ஆனி மாதத்தோட முதல் நாள். இன்றைய தினம் நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு பண வரவையும் கொடுக்குமானா நிச்சயமும் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வருஷத்தில் எல்லா மாதமும் தான் பிறக்குது. ஆனால் இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதிக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாதத்தை ஒரு மிதுன மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு ஒரு வசந்த காலம் தொடங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் இது தேவர்களுக்கு முழுக்க ஒரு மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். கடவுளுக்கும் அப்படிதாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக சந்தோஷம் நிறைஞ்ச மாதமாக. அதனால் கடவுள் சந்தோஷத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன வரத்தை கேட்டாலும் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்குங்கிறது ஒரு ஆன்மீகத்தோட ஒரு கருத்து. அதனால தான் இந்த ஆனி மாதம், அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த முதல் நாள் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடுகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்ம மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு தான தர்மமாக இருக்கட்டும், ஒரு பூஜையாக இருக்கட்டும், இல்லை சுவாமிக்கு ஒன்றுமே இல்லை ஒரு விளக்க மட்டுமே ஒன்று ஏற்றி பாருங்கள். அந்த எந்த ஒரு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பண்ணாலும் நமக்கு அது அக்ஷய பலனை தேடித்தரும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நாள். அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க. அதுவும் இந்த ஆனி மாதமானது சனிக்கிழமை பிறந்திருக்கு. சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு தானமானது சனி பகவானுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கிறது மட்டும் இல்லாமல், குடும்பத்தில் ஏதாச்சும் சுபகாரியத்தை தடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எல்லா தடைகளுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்சது, எப்பயுமே நிறைய பேர் சனிக்கிழமை காக்காவுக்கு சாதம் வைப்பாங்க. அப்படி எங்களுக்கு அந்த பழக்கங்கள் இல்லைம்மா, நாங்கள் காலையிலே சமைச்சிட்டு அதெல்லாம் எச்சில் பட்டுருச்சு அப்படி நினச்சா கூட பரவாயில்லங்க, ஒரு பிடி அரிசியோ ஒரு பிடி சாதமோ இல்லை ஒரு ட்ரை கிரேப்ஸோ 2 பிஸ்கட்டோ ஏதாச்சும் ஒன்று அந்த காக்காக்கோ குருவிக்கோ உங்களுடைய காம்பவுண்ட் சவுரில் எடுத்து வைப்பீங்க பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு ஜீவராசி சாப்பிட்டுட்டு போகும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ஆனி மாதம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரும் புதுசாக வீடு பால் காய்ச்சறது இல்லை சுப நிகழ்ச்சிகள் இதில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களோட இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சிட்டு அந்த வசந்த காலம் நமக்கு சாயங்கால நேரம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் இந்த சுபகாரிய விஷயங்கள் இந்த ஆனி மாதம், இந்த பங்குனி மாதம் இதெல்லாம் வருது, ஆடி மாதம், இது மாதிரி டைமில் எப்பயுமே அந்த எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தானங்கள் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த தானங்கள் இது மாதிரி பண்ண நமக்கு அது ரொம்ப ஒரு புண்ணியங்கள் சேர்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு அக்ஷய பலன்கள், அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கே திருப்பி வரும். அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி காக்கா குருவிக்கு தானம் பண்ணுறதோட இது இல்லாமல் உங்கள் பக்கத்தில் பசுமாடுக்கு ஏதாவது ஒரு கீரையோ இல்லை ஒரு வாழைப்பழமோ உங்களால் என்ன முடியுதோ, இல்லாட்டி நிறைய பேர் அரிசி வெல்லம் இது மாதிரி கலந்து கூட கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி எதுவுமே கொடுக்க முடியலம்மா, எங்களுக்கு பக்கத்தில் பசுமாடுலாம் இல்லைன்னா கூட உங்கள் பக்கத்தில் கோவில் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பசுமாடு நின்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் பசுமாடே அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட இன்றைய தினம், அதாவது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு உயிருக்கு நம்ம தானம் கொடுக்கணும். அந்த தானம் எதுக்காக வேணாலும் இருக்கலாம், பசுமாட்டுக்காக இருக்கலாம், காக்காக்காக இருக்கலாம், ஏன் ஒரு கண்டிப்பாக நாய்கள் இல்லாத வீடோ தெருவோ எதுவுமே இருக்காதுங்க. உங்களால் முடிஞ்ச 2 பிஸ்கட்டாச்சும் நீங்கள் இன்றைக்கி வாங்கி கொடுங்க. இல்லாட்டி கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு அன்னதானம் யாருக்காச்சும் பெரிய அளவில் பண்ண வேண்டாம், ஏதாச்சும் சின்னதாக ஒரு பொட்டலம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒருத்தருக்கு முடிஞ்சால் கூட பரவாயில்ல, அது மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக, அதுவும் குறிப்பாக இந்த நிறைய பேர் வீட்டில் கல்யாணங்கள் நடக்க மாட்டேங்குது, சுபகாரிய தடைகள் வந்துகிட்டே இருக்குது, குழந்தை பிறப்பு, இந்த 2 விஷயமும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க இன்றைய தினம்
அன்னதானம் நம்ம கொடுக்கறதுனால நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடைகள் இது எல்லாமே நீங்கிருங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நம்முடைய இறந்த முன்னோர்களை நினச்சி நம்ம ஏதாவது பண்ணுறது இல்லை, எங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் பழக்கங்கள் இல்லை, நாங்கள் அமாவாசை மட்டும்தான் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் சாயங்காலத்தில் நம்ம வீட்டிலே நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி உங்களுடைய முன்னோர்களையும் நினச்சி நீங்கள் ஏற்றுகின்ற ஒரு அகல் தீபம், அந்த அகல் தீபத்துக்கு மஞ்சள் போட்டு வச்சுட்டு சாதாரண நல்லெண்ணெயே போதும், வேறு நெய் அது மாதிரிலாம் எதுவுமே வேணாங்க. ஒரே ஒரு குட்டி அகலில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் இன்றைக்கி சாயங்காலம் ஏற்றி பாருங்களேன். அந்த ஒரு தீப ஒளி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். அதுவும் நம்முடைய குலதெய்வத்தை இன்றைக்கி நீங்கள் நினச்சி உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நினச்சி இது மாதிரி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் ரொம்ப இருக்கிற பிரச்சனைகள், இந்த சுபகாரிய தடைகள் இது எல்லாம் நீங்கணுன்ட்டு இன்றைய தினம் மாலை நேரத்தில் எங்களுக்கு எந்தவித வழிபாடுகள் செய்ய முடியலை, ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல, ராத்திரி 8 மணிக்கு தான் அந்த பதிவை பார்த்தோம், 9 மணிக்கு பதிவை பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சுவாமி ரூமில் போய் கை கால் கழுகிட்டு ஒரு விளக்கு வச்சு தனியாக ஒரு அகல் விளக்கில் இது எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய குலதெய்வத்துக்கு நாங்கள் நினச்சி எங்களால் கோவிலுக்கெல்லாம் வர முடியல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்களேன். அது அவ்வளோ பெரிய புண்ணியங்களும் அவ்வளோ பெரிய அக்ஷய பலன்கள் உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது கொடுக்குங்க. அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும், எதை மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆணி 1 அந்த மாத பிறப்பு. எப்பயுமே நம்ம நிறைய பல பதிவில் சொல்லியிருக்கோம், மாத பிறப்பில் நம்ம பண்ணுற பணவரவுக்கு, குடும்பத்தில் பணவரவு நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சின்ன தாந்திரிக பரிகாரம். நிறைய சகோதரிகள் ஏற்கனவே பதிவு பார்த்தவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணியிருப்பாங்க. ஆனால் புது சகோதரிகள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. இது எது பண்ணி கேட்குறீங்கன்னா பட்டை. இந்த பட்டை வச்சு நம்ம பண்ணக்கூடிய, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சின்ன தாந்திரிக பரிகாரம். ஆனால் இதோட எஃபெக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்ககிட்ட உங்கள் வீட்டில் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா இந்த நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டில் உங்ககிட்ட எது ஹையஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்குது, ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 50 ரூபான்னு எடுத்துக்கலாம், 50 ரூபா தான் இருக்குன்னா 50 ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க. வீட்டிலே மிக்சி ஜார் போட்டு சின்னதாக அந்த பட்டை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பயுமே உங்களுக்கு தேவைப்படும். எல்லா தாந்திரிக பரிகாரத்துக்கும் இந்த பட்டை பொடி நமக்கு ரொம்ப தேவைப்படும். அந்த பட்டை பொடியை கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு, ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் கூட வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அதை அந்த ரூபா தாளில் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில், அதாவது நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் பார்த்துருக்கணும், அது மாதிரி வச்சுட்டு அந்த ரூபா நோட்டில் வச்சுட்டு அந்த பட்டை பொடியை கொஞ்சோண்டு கொட்டிட்டு அப்படியே வீட்டோட உள்பக்கமாக நீங்கள் ஊற்றி விட்டணும். அந்த பட்டை பொடி நம்மளோட வீட்டு வாசலில் வராண்டாவில் அப்படியே எல்லாமே அப்படியே காற்றுல அப்படியே பரவி கிடக்கும். அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய் நம்மளுடைய வேலைகள் எப்பயும் போல் செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பட்டை பொடியை நீங்கள் அடுத்த நாளைக்கு கூட்டி அதுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு அது காற்றுல பரவி கால் மிதிப்படுது அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. அடுத்த நாள் கூட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதுங்க. அது அப்படியே அதே இடத்துல வீட்டில் ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்தோட முதல் நாள், இல்லை இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தோன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில் இப்படி கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பணப்புழக்கம் இருக்கும். நமக்கு பணம் இல்லைங்கிற அளவுக்கு பணம், வீட்டில் ஓரளவுக்கு பணம் ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் நம்ம சொன்ன அந்த சில சின்ன விஷயங்கள், ஒரு பூஜையில் ஏற்றுகின்ற ஒரு தீபம், ஏதோச்சும் ஒரு தானம், இது மட்டும் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.